மேஷராசி நேயர்களே உங்களுக்கான புத்தாண்டு பலன் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இந்த முழு வருஷத்துக்கான ஒரு பொது பலன் தான் இது. இங்க பாருங்க மேஷராசி நேயர்களுக்கான பலன் கார்டு இதுதான் வந்திருக்காங்க. என்ன கார்டுன்னு பார்ப்போம் நம்ம. வாவ்! குயின் ஆஃப் வாண்ட். குயின்னா ராணிங்க. நீங்க உடனே வந்து என்ன நான் ஆம்பளப்பா நான் எப்படிப்பா ராணி ஆவேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அந்த நிலையிலுக்கு நீங்க உயர்ந்து விடுவீர்கள். குயின் அப்படின்னாலே ராணி. ராணினா எப்படி அதுவும் இந்த ராணி எப்படிப்பட்டவங்களா இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கையில வாண்டு வச்சிருக்காங்க. அது வந்து வாண்டுங்கிறது அந்த காலத்து கோல்ங்கிறது வந்து சண்டை போடுறதுக்கு அந்த வால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற டேரட் கார்டு எல்லாமே ட்ரெடிஷ்னல் டேரட் கார்டு, ரொம்ப பழைய டேரட் கார்டு. அதனால இதில் வர வாண்டுக்கு அந்த கத்திக்கு பதில் இந்த கோல் தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது வாண்டுங்கிறது அப்படிப்பட்டது. சரி, அடுத்தது பக்கத்தில் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் வீரம், தைரியம், அந்த ஒரு சக்தி நிலை, இன்னொரு பக்கம் அமைதி, பொறுமை, இந்த சக்தி நிலை. அதுவும் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கம் மாதிரி கர்ஜனை. அதே மாதிரி பிளாக் கேட், கருப்பு பூனை, ஒரு பாதுகாப்பு. பாருங்க, அப்போ மேஷராசி நேயர்களே, நீங்கள் உங்களுக்கு 2026 வருஷம் வாழ்க்கையில் நீங்கள் இதை விட அதிகமான ராணி, அதை விட அதிகமான பலத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு உணர வைத்து நீங்கள் சூப்பராக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கான வழி கிடச்சிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சம் மேஷராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் சொல்ல வர்றது வீரம், அந்த ஒரு தைரியம், மனோதைரியம், மனோபலம், உடல் பலம் எல்லாமே சேர்ந்து இருந்தாலும் நீங்கள் அமைதியான ஆளாக இருக்கீங்க, பொறுமையாக இருக்கீங்க, நிதானமாக இருக்கீங்க, அன்போடு இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கீங்க. இது இருக்க உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக முன்னேறிக்கொண்டே இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள். யார்? டேரட் கார்டு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம டேரட் கார்டு மூலியமா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதில் சில கேள்வி கேட்டிருக்காங்க. திருமண தடை இருக்குங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுன்னு தெரியல, அமைய மாட்டாங்க, சீக்கிரம் அமைய மாட்டாங்குது. ஜாதகம் இருக்குது ஒரு சிலருக்கு, ஜாதகம் இல்லை ஒரு சிலருக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வேலைக்கே போகலாமான்னு தெரியல எனக்கு. நான் மறுபடியும் துபாயே போகலாமா இல்லை இந்தியாவிலே வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. அதாவது வேறு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகலாமா இல்லை ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, வாழ்க்கையில் பல விஷயங்கள் எனக்கு தடையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் இருக்குது, ஜாதகம் இல்லைன்றது இங்கே கணக்கு கிடையாதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக டேரட் கார்டு மூலயமா பல சொல்யூஷன் சொல்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கான சொல்யூஷன் நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். அது அவங்கள தான் ரிசீவ் பண்ணுறது தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கால் பண்ண சொல்கிறது. எந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் தர முடியும்னு கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு என்ன விஷயம் ப்ராப்ளமாக இருக்கோ அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் தரும். உடம்பு சரியில்லை, ஆரோக்கியமாக என்னங்க நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், இருந்தாலும் எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்து மறுபடியும் எனக்கு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்றீங்களா? அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் நம்ம மனதே பல நேரங்களில் நமக்கு தடையாக இருக்குது. உண்மையாக சொல்லுவாங்களா, உண்மை இல்லாமல் சொல்லுவாங்களா, இதை நம்பலாமா வேண்டாமா, இது எப்படி பண்ணுறது, இது கரெக்ட் தானா அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஒரு ஸ்வீட் கடையில் ஸ்வீட் இருக்குது, டேஸ்ட் பண்ணால் தான் ஸ்வீட் நல்லா இருக்கா நமக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியும். சரிங்களா? நிச்சயமாக பிடிச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே இந்த டேரட் கார்டுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட ராசிக்கும் இல்லை உங்களோட விஷயங்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கிறது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஈஸியாக பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த டேரட் கார்டு மூலயமா இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக முன்னேறிடும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது 2026க்கான இயர்லி பலன். ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்ன்றத இந்த டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம கேட்போம். வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களே உங்களுக்கான புத்தாண்டு பலன் 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இந்த முழு வருஷத்துக்கான ஒரு பொது பலன் தான் இது. இங்கே பாருங்கள், மேஷ ராசி நேயர்களுக்கான பலன் கார்டு இதுதான் வந்திருக்காங்க. என்ன கார்டுன்னு பார்ப்போம் நம்ம. வாவ்! குயின் ஆஃப் வாண்ட். குயின்னா ராணிங்க. நீங்கள் உடனே வந்து நான் ஆம்பளப்பா நான் எப்படிப்பா ராணி ஆகும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அந்த நிலையிலுக்கு நீங்கள் உயர்ந்து விடுவீர்கள். குயின் அப்படின்னாலே ராணிலாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நம்ம சாதாரணமாக இந்த சினிமாவில் பார்த்து, இந்த அரசவையில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்த்து ராணினா வந்து ஒரு அரசர் தான் எல்லாத்தையும் பவர்ஃபுல்லாக வச்சுப்பார். ராணி வந்து சும்மா டம்மியாக உட்காந்துருப்பாங்க, அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க, ப்ரோக்ராமில் நடந்த வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி ராணி கிடையாது, ஜான்சி ராணி மாதிரி ராணி. நீங்கள் ஜான்சி ராணி எப்படிப்பட்டவங்க? குழந்தைய முதுகில் தூக்கிட்டு வால் சண்டை. அதுவும் ஒரு விஷயம் தெரியுங்களா, ஜான்சி ராணியோட விஷயம்? போது ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது எந்த இடம் நீங்கள் மறந்து போச்சு, அங்கே ஜான்சி ராணி யூஸ் பண்ண ஸ்வாடும் அந்த கேடயமும் வச்சுருந்தாங்க.
இந்த ஸ்வாடோட ஹைட் எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட 5 அடி உயரம். ஸ்வாட் அந்த வால் சின்னமாக அது 5 அடி உயரம். அந்த கேடயம் கிட்டத்தட்ட 100 கிலோ வெயிட்டு. அவ்வளோ இரும்பு, அவ்வளோ இது. இந்த வால் கிட்ட அவ்வளோ வெயிட்டு. அப்போ ஒரு ராணி, ஒரு பெண் அந்த ஸ்வாட் 5 அடி உயரத்தில் ஸ்வாடை எடுத்து சும்மா சுற்றி சண்டை போடுறாங்க. இன்னொரு கையில் இன்னொரு கேடயத்தை வச்சு தடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பலசாலியாக இருந்திருக்கணும், உடம்புல மனசில் எவ்வளோ பலசாலியாக இருக்கணும். குழந்தைய முதுகில் கட்டி வச்சுட்டு போய் சண்டை போடுறாங்கன்னா எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருக்கணும் அவங்க. அந்த மாதிரி ஆள் தான் நீங்கள். யார்? மேஷ ராசி நேயர்கள் நீங்கள் தான். மனோதைரியம், உடல் வலிமை அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள் இருக்கீங்க. அதுவும் இந்த ராணி எப்படிப்பட்டவங்களா இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் வாண்டு வச்சுருக்காங்க. அது வாண்டுங்கிறது அந்த காலத்து கோலுங்கிறது சண்டை போடுறதுக்கு இந்த வால் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம யூஸ் பண்ணுற டேரட் கார்டு எல்லாமே ட்ரெடிஷ்னல் டேரட் கார்டு, ரொம்ப பழைய டேரட் கார்டு. அதனால் இதில் வர வாண்டுக்கு அந்த கத்திக்கு பதில் இந்த கோல் தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது வாண்டுங்கிறது அப்படிப்பட்டது. சரி, அடுத்தது பக்கத்தில் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா பூ வச்சுருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் வீரம், தைரியம், அந்த ஒரு சக்தி நிலை, இன்னொரு பக்கம் அமைதி, பொறுமை, இந்த சக்தி நிலை. அதுவும் இந்த பக்கம் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா 2 சிங்கம் மாதிரி கர்ஜனை. அதே மாதிரி பிளாக் கேட், கருப்பு பூனை, ஒரு பாதுகாப்பு. பாருங்க. அப்போ மேஷராசி நேயர்களே, நீங்கள் உங்களுக்கு 2026 வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு பக்கம் சும்மா வீரம், அப்படி தெம்பு, தைரியம் அப்படி இருக்கணும். இன்னொரு பக்கம் பொறுமை, அமைதி, நிதானம், அன்பு அதுக்குள்ளே இருப்பீங்க. ஒரு பக்கம் ஆண் தன்மை, இன்னொரு பக்கம் பெண் தன்மை. எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் தான் சொல்கிறது மேஷராசி நேயர்களுக்கு. கர்ஜனை, சிங்கம் மாதிரி கர்ஜனையோட இருப்பீங்க. அதே நேரத்தில் சிங்கம் இன்னைக்கு என்ன திறமை பண்ணுவாங்க? அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. எந்த விஷயமும் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி திரும்பி ஒரு பார்வை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க சாஃப்டாக தான் பார்ப்பாங்க, நமக்கு அப்படியே அள்ளு விடும். அந்த மாதிரி தான் மேஷராசி நேயர்கள் நீங்கள். உங்களுக்கான இந்த வருடம் நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பண்ணால் கூட மற்றவங்களுக்கு அது எப்பா வந்துட்டாங்கப்பா, சைலண்ட்டாக இருப்பா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தன்மைக்குள்ளே நீங்கள் மாறி கொண்டிருக்கிறீர்கள். இந்த 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல வராங்க. உங்கள் ஆட்சி ஆட்சின்னா அந்த இதுக்கு வந்துடாதீங்க. தமிழ்நாடு அந்த இதெல்லாம் பற்றி பேசல. உங்களை நீங்கள் நிர்வாகம் செய்து கொள்ள போகிறீர்கள். உங்கள் மூலியமாக நடக்கக்கூடிய நிர்வாகம், உங்கள் வீடு எல்லாமே நீங்கள் நிர்வாகம் செய்ய போகிறீர்கள். சிறப்பாக இருக்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக மாற ஆரம்பிச்சிருச்சு, மாறிக்கிட்டு இருக்குது. 2026 வருஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது அப்படின்றத தான் இவங்க சொல்ல வராங்க. சரி, இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு தெரியுங்களா? ராணி அப்படின்ற குயின் அப்படின்னாலே அமைதி, நிதானம், பொறுமை, கரெக்டாக எந்த நேரத்தில் எதை பேசணுமோ அந்த நேரத்தில் அதை பேசுகிறது, இந்த சாதுரியத்தன்மை எல்லாமே நிறைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்களே. வளர்த்துக்கோங்க. எப்படி வளர்க்குறதுன்னு கேட்குறீங்களா? தினமும் காலையில் 4 மணி 5:30 மணி வரை மெடிடேஷன் பண்ணுங்க. 4 மணிக்கா? ஏர்லி மார்னிங்? ஆமாம். நீங்கள் யாருங்க? சும்மா சாதாரண ஆளாக ராணி அந்த பதவியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் எந்திரிச்சு நிறைய விஷயம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சப்போஸ் எப்படிங்க மெடிடேஷன் பண்ணுறது, என்ன மெடிடேஷன் பண்ணுறது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சில பயிற்சி வகுப்பு நடக்க ஆரம்பிக்க போகுது. அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை விட அதிகமான ராணி, அதை விட அதிகமான பலத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு உணர வைத்து நீங்கள் சூப்பராக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கான வழி கிடச்சிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சம் மேஷராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் சொல்ல வர்றது என்னவென்றால், நீங்கள் ஒரு பக்கம் வீரம், அந்த ஒரு தைரியம், மனோதைரியம், மனோபலம், உடல் பலம் எல்லாமே சேர்ந்து இருந்தாலும் நீங்கள் அமைதியான ஆளாக இருக்கீங்க, பொறுமையாக இருக்கீங்க, நிதானமாக இருக்கீங்க, அன்போடு இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கீங்க. இது இருக்க உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக முன்னேறிக்கொண்டே இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள். யார்? டேரட் கார்டு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. புரிஞ்சிடுச்சுங்களா? வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. வேறு எந்த டீட்டெயில் வேணும்னாலும், யாருக்காக இருந்தாலும், என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. பிரபஞ்சம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அந்த சொல்யூஷன் பிரகாரம் நடங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சூப்பராக மாறி கொண்டே இருக்கிறது. வாழ்க வளமுடன்.